திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்வதை 5ஆம் ஸ்தலத்தில் தியானிக்கிறோம். இதோ அந்த மனிதன் யார் என்று கூட தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்த சிலுவையை சுமந்த காரியத்திற்காக அவன் இந்நாள் வரை நினைவு கூறப்படுகிறார். யாரெல்லாம் சிலுவையை இயேசுவோடு சுமக்க துணிகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த உலகம் முடியும் வரை நினைவு கூறப்படுவார்கள் என்பதற்கு சீமோன் சான்று பகர்கிறார். இது சீமோனின் சான்று அல்ல, தந்தையினுடைய வாக்குறுதி நிறைவேறுகிற நிலை. திருச்சபை புனிதர்களை முன்வைக்கிறது. புனிதர்கள் வழியாக நாம் ஜெபிக்கிற பொழுது அது நடக்கிறது. காரணம், அவர்கள் இயேசுவுக்காய் சிலுவையை சுமந்தவர்கள். அவர்களை கடவுள் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதோ நீங்களும் இயேசுவுக்காக சிலுவையை சுமக்க, இயேசுவுக்காக நன்மைகளை முன்னின்று செய்து இந்த சிலுவையை சுமக்கிற சீமோனாய் மாற, எனக்கேன் வம்பு என்று பின்னால் நின்று கொண்டு பேச அல்ல, முன்னுக்கு வந்து நாமும் சீமோனின் நிலையை அடைய முடியும் என்பதை அடையாளப்படுத்துகிற இந்த நிலையை சிந்திக்கிற நாம் செயல்பட தயாராயிருக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவை சுமந்து போகிறதற்கு சீரேன் ஊராகிய சீமோன் உதவி செய்ததை தியானிக்கும் இந்த வேளையில் நாங்களும் எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவைகளை சுமந்து உம்முடைய நன்மைத்தனத்தில் நீர் இந்த உலகை இரட்சிக்க போராடுகிற போராட்டத்தில் எங்களையும் இணைத்து கொள்ள வரம் அருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உலகை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார். ஒளி வழங்கும் கண்களிலே உறுதி கொண்டு